10th B hockey state level participations. அதனைத் தொடர்ந்து ஆர் மருது பாண்டியன் 12th A தமிழ் மீடியம் ஹாக்கி ஸ்டேட் லெவல் பார்ட்டிசிபேஷன்ஸ். அதனைத் தொடர்ந்து பி சாமுவேல் 12th A2 போல் வால்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் 3rd place பண்ண மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து அன்புமணி 12th A தமிழ் மீடியம் ஜிம்னாஸ்டிக் ஸ்டேட் லெவலில் கலந்து கொண்ட மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சைக்கிள் ஸ்டேட் லெவல் கலந்து கொண்ட மாணவன். அதனைத் தொடர்ந்து கே அபிராமி எம் கோகிலா 12th B சென்ற ஆண்டு மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் கலந்து கொண்ட மாணவி. சென்ற ஆண்டு மாவட்ட போட்டியில் 200 மீட்டர் ஓட்ட போட்டியில் கலந்து கொண்டு 3ஆம் இடம் பெற்றவர். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஒலிம்பிக் சுடரை பெறுகிறார்கள் திருமதி ஐ ஆரோக்கியமேரி அவர்கள், காவலர் சவுத் ஜோன் IG ஆபீஸ். மேலே ஒலிம்பிக் சுடரானது ஏற்றப்படுகிறது. நமது தூய இருதய மேல்நிலை பள்ளியில் எல்லோரும் மகிழ்ச்சியோடு கைத்தட்டி அணி தலைவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் உறுதிமொழி எடுப்பார்கள்.
ஒலிம்பிக் உறுதிமொழி. நம் பள்ளியின் ஒலிம்பிக் விளையாட்டுகளில் அந்தந்த விளையாட்டுகளின் விதிகளை மதித்தோம், கடைபிடித்தோம். எவ்வித ஊக்கமருந்து அல்லது பிற மருந்துகள் இல்லாது அந்த விளையாட்டுகளை விளையாட பொறுப்பேற்றும் நேர்மையான விளையாட்டு மனப்பாங்குடன் விளையாட்டின் சிறப்புக்காகவும் எங்கள் அணிகளின் பெருமைக்காகவும் நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று அனைத்து போட்டியாளர்களின் சார்பாக நான் உறுதியளிக்கிறேன். நீதி நெறியை 3 கண்ணாக கொண்டு சிறப்பு விருந்தினர்களாக அமர்ந்திருக்கும் திரு தமிழ்ச்செல்வன், தலைமை காவலர் திட்டக்குடி, நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் திரு அன்பழகன், ரெட்டிச்சாவடி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் நம்முடைய அன்பழகன் அவர்களும், திருமதி ஐ ஆரோக்கியமேரி சவுத் ஜோன் ஐஜி ஆபீஸ் பணியாற்றி கொண்டிருக்கூடிய அந்த 3 சிறப்பு விருந்தினர்களையும் இங்கே கூடியிருக்கிறவர்களையும் வருக வருக என்று வரவேற்க நம்முடைய ஐ புளோரன்சி அவர்கள் வரவேற்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலர் பாடல் நமக்கு கூறுவது, இந்த உலகில் மெய்ஞானம் அறிவதற்கும் கொண்ட இலட்சியங்களை அடைவதற்கும் சிறந்த உடல் ஆரோக்கியம் தேவை என்கிறார். அதாவது உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு சிறந்த உடற்பயிற்சியும் விளையாட்டும் தேவை. இன்று நம் பள்ளியில் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே மீட் 2026 என்ற நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இவ்விழாவிற்கு தலைமை ஏற்க நமது உதவி தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நம் பள்ளியின் விருதுகளாகிய நமது முன்னாள் மாணவ செல்வங்கள் தங்களது இந்த பள்ளியின் அனுபவங்களை கனவுகளோடும் கற்பனைகளோடும் மனதில் சுமந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களின் வரவு இன்று மேலும் அழகு சேர்க்கிறது. மிஸ்டர் எம் அன்பழகன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் த்ரூ ரெக்ரூட்மெண்ட், ரெட்டிச்சாவடி போலீஸ் ஸ்டேஷன், கடலூர், the top students of his time. We welcome you most, sir. அடுத்தபடியாக மிஸ்டர் தி அன்பழகன், ஹெட் கான்ஸ்டபிள், திட்டக்குடி, வாலிபால் அண்ட் கிரிக்கெட் பிளேயர், அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக மிஸ்ஸஸ் ஐ ஆரோக்கியமேரி, police woman, South Zone IG office, Coco player at the time of our school, division level. We are most welcome you, ma'am. பொன்னாடை பொருத்துதல். நம்முடைய தேசிய கொடி ஏற்றி வைத்து திரு எம் அன்பழகன் அவர்களுக்கு உதவி ஆய்வாளர், ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் அவர்களுக்கு நம்முடைய உதவி தலைமை ஆசிரியர் திரு வி ரட்சகசார் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி மகிழ்விக்கிறார். அடுத்ததாக திரு டி தமிழ்ச்செல்வன், தலைமை காவலர், திட்டக்குடி அவர்களுக்கு நம்முடைய உடற்கல்வி ஆசிரியர் திரு எஸ் இருதய பிரகாசம் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி மகிழ்விக்கிறார். அடுத்ததாக திருமதி ஐ ஆரோக்கியமேரி அவர்கள் சவுத் ஜோன் ஐஜி ஆபீஸ்
அவர்களுக்கு நம்முடைய உடற்கல்வி ஆசிரியர் ஜெனினா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் திரு எம் அன்பழகன் அவர்கள் இப்போது சிறப்புரை ஆற்றுவார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை தான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன டே? ஸ்போர்ட்ஸ் டே. ஹாப்பியே தெரியலையே, யாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க மாதிரியே தெரியலையே. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு எதுவுமே இல்லையே. டீச்சர்ஸ் வந்து சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அப்படி சொல்கிறதுக்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த ஸ்கூலில் நான் படிக்கும் போது என்னோட டீச்சர்ஸ் யாரெல்லாம் பார்த்தானோ எல்லாரையுமே இங்கே பார்த்துருக்கேன். எல்லாருமே இன்னும் அப்படியே அதே இளமையோடு இருக்காங்க. அதுதான் இது. அப்போ எப்படி பார்த்தானோ அதே மாதிரியே அதே ஆக்டிவாக இருக்காங்க எல்லாருமே. ஆடன் சாராக இருக்கும், தமிழ் சார், மரியாந்தோனிங் சார், பிடி சார், மேடம், நிறைய பேரோட எல்லாருமே இன்னும் நான் அப்போ எப்படி பார்த்தனோ அதே மாதிரியே அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. அதை நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து இந்த ஸ்கூலில் இப்போது என்னோடய டீச்சர்ஸ் எல்லாரையுமே பார்ப்பேன் அப்படிங்கிறது, அதுவே இன்றைக்கி எனக்கு லீவ் போடுறது கூட இல்லை. அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு அந்த ஃபீல் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். அவ்வளோ இது. நான் படித்த ஹாஸ்டல் இது தான். நான் என்னோடய ஸ்கூலு 6th B, 7th C, 10th வரைக்கும் இங்கே தான் படிச்சிருந்தேன். எல்லா ஸ்டாஃப்ஸும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் எல்லாரையும் பார்த்தது அதுவே எனக்கு ரொம்ப 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 பெரிய ஒரு மகிழ்ச்சி. இதை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும், முக்கியமாக அந்த மரியாந்தோனி சார் கால் பண்ணிக்கிட்டே இருந்தார், வந்துருங்க அன்பு, வந்துருங்க அன்பு, வந்துருங்க அன்பு. சாருக்கு ரொம்ப 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 நன்றி. மற்றபடி எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி. முக்கியமாக இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் டே, சரிங்களா? திருமூலர் சொன்னார்னு நம்ம மேடம் ஒன்று சொன்னாங்க, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், சரிங்களா? அதாவது நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அது விளையாட்டு சார்ந்து இருக்கணும். அதை தான் மேடம் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் விளையாட்டு திறனில் உங்களை செம்மையாக்கிக்கிட்டீங்கன்னா காவல்துறையில் உங்களுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 பிரகாசமாக இருக்குது, சரிங்களா? இப்போ ஸ்டேட் லெவல் சார் சொன்னாங்க, நிறையா ஸ்டூடெண்ட் அந்த பசங்கள்லாம் கண்டிப்பாக அவங்களோட ஃபீல்டில் அச்சீவ் பண்ணும் போது இந்த மாதிரி எங்கள் டிஎன்ஆர்எஸ்பி போலீஸ் எக்ஸாம் எழுதும் போது கண்டிப்பாக அவங்க எல்லாமே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவாங்க. மற்றவங்களோட ஸ்டேட், அதாவது டைரெக்டாக படிக்கிறவங்களோட இவங்களுக்கு ஸ்பெஷல் கோட்டா இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, சரிங்களா? நம்மளால் படிக்க முடிஞ்சால் நல்லா படிக்கணும். விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதில் நம்மளோட ஹையஸ்ட் இதுதான் என்னோட அந்த அளவுக்கு நம்ம லெவலை வெளிப்படுத்தணும். உங்களோட திறமையை வெளிப்படுத்தி ஃபார்ம் 13 உங்களுக்கு என்னென்ன ஃபார்ம்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஈஸியாக என்ன சொல்ல ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே நீங்கள் ஈஸியாக வந்துடலாம், சரிங்களா? சரி, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. ஒரு குட்டி பையன் இருக்கா. அந்த குட்டி பையன் அவங்க அப்பா எல்லாம் இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை காட்டி அவங்க அப்பா கேட்குறாரு, இந்த கல்லை போய் நீ விற்றுட்டு வந்துரு, இது எவ்வளோ மதிப்பு இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அவன் போகிறான், இந்த கல் அவன் வீட்டில் சும்மா தான் இருந்துச்சு, எடுத்துகிட்டு போகிறான். அந்த கல் எடுக்கிறவங்க அந்த மாதிரி இருக்க அந்த மீன் தொட்டி கடையில் கொடுக்குறான். அந்த மீன் தொட்டிக்காரன் பார்க்குறாங்க, இந்த கல் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா வரும்ப்பா அப்படின்றாங்க. அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா இந்த கல்லுக்கு 10 ரூபா காசு கொடுக்குறாங்கப்பா, நான் இங்கே கொடுத்துருவாப்பான்னு கேட்குறான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, அப்பா கொடுத்துடாத, அதை வாட்சி கடைக்கு எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாங்க. அந்த வாட்சி கடைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கல் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது. அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த கல்லை நான் உடச்சி அந்த வாட்சி பிளேஸில் முள்ளாக செட் பண்ணுவேன், வாட்சி பிளேஸில் நான் முள்ளாக செட் பண்ணுவேன். இந்த கல்லுக்கு வந்து நான் ஒரு 1000 rupees கொடுக்குறேன்.
10 ரூபா இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்க, 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா கிட்ட கேட்குறான் சந்தோஷமா, அப்பா இப்போயாவது இந்த கல்லை வித்துறவா அப்படின்னு கேட்குறான். அவங்க அப்பா இப்பயும் வித்துறாதப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, அடுத்தது எங்கே எடுத்துகிட்டு போகணும்னு கேட்குறான். அடுத்தது ஒரு நகைக்கடை இருக்குது, அந்த நகைக்கடைக்கு இந்த கல்லை எடுத்துகிட்டு போப்பா அப்படின்றாங்க. நகைக்கடையில் பார்க்குறாங்க, அந்த கல்லை சோதித்து பார்க்குறாங்க, அது ஒரு டைமண்ட். சரிங்களா? அந்த கல்லுக்கு அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 lakhs, 50 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு, 10 ரூபா. அதுக்கப்புறம் கடிகார வாட்ச் கடைக்கு போனதுக்கு அந்த கல் 1000 ரூபாய். அதுவே ஒரு நகை கடைக்கு போனதும் அந்த கல் 50 லட்சம் ரூபா. அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா இப்போயாவது இந்த கல்லை கொடுத்துறவா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, கொடுத்துடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் இந்த பழம்பொருள்கள் தொல்லியல் துறை அங்கே அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் கொடுங்கன்னு சொல்கிறான். சரி ஓகே, அங்கே போகிறான். அந்த கல்லை அதை பார்த்துட்டு, இந்த கல் விலை மதிக்க முடியாத ஒரு அரிய பொக்கிஷம், இதுக்கு என்னால் எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அவனுக்கு சந்தோஷமே தாங்கலை. டக்குன்னு அப்பா கிட்ட என்ன சொல்கிறான், அப்பா இந்த கல்லுக்கு கிட்டத்தட்ட கோடி கணக்கில் கொடுக்குறாங்கப்பா, இப்போ நம்ம அந்த கல்லை கொடுத்துர்லாமா அப்படின்னு கேட்குறான். அவங்க அப்பா, அப்பா அதை கொடுத்துடாத, இந்த கல் கோடி கணக்கில் இல்லை, பல மில்லியன் கோடி கூட போகும். இது ஏன்னா ரொம்ப 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 அரிய அவங்களோட குடும்ப பொக்கிஷமாக அதை பத்திரமா வச்சுருந்தாங்களாம். சரிங்களா? இந்த கதையிலேருந்து நான் ஒரே ஒரு சின்ன ஒரு சொல்கிறேன். அந்த கல்லோட மதிப்பு அது அதாவது எங்கே இருந்துச்சுன்னா பார்க்குறவங்கள மத்தியில் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கல் கடைக்கு போனால் அவன் அதை எதை தான் பார்க்குறான், கல்லாக தான் பார்த்தான், அதனால் அதுக்கு மதிப்பு இல்லை. ஒரு கடிகார கடைக்கு போனோம், அவன் அதை என்ன பார்த்தா, அதை உடச்சி முள்ளாக ரெடி பண்ணலாம், அதை பார்த்தோம், அப்போவும் மதிப்பு இல்லை. அதே ஒரு ஜுவல்லரி ஷாப்ஸ்க்கு போனோம், அதை சோதித்து பார்த்தா, அப்போ அதுக்கான மதிப்பு 360 GB டேட்டா தருவேன் அப்படின்னு ஒரு லிங்க்கு நம்ம ஃப்ரெண்டு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுதான் எப்படி ஒர்க் ஆகுது அது தெரியுமா? சரி ஓகே, அதை நான் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். அதை ஃபிஷ்லிங் எனக்கு டச் பண்ணிங்கன்னா, அதை ஃபிஷ்லிங் எனக்கு டச் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டு உடனே ஃப்ரீஸ் ஆகிடும். நிறையா பேர் டீச்சர்ஸாக இருந்தாலும் என்னோடய கம்பெனியில் பசங்களால் தான் நிறையா பேரண்ட்ஸ் லேக்ஸ் கணக்கில் இழந்திருக்காங்க. அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த ஃப்ரீஸ்லேருந்து ஒரு ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். அந்த ஓடிபிலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை ஃபிஷ்லிங் ட்ராப்ஸ் எடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி டைமில் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 1930. அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, பெண்கள், உங்கள் பெண்களோட பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? உங்களுக்காக நாங்கள் சிங்கப்பெண் பாதுகாப்பு படை ஒன்று கொண்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் தெரியுமா? வாயை திறந்து பேசுங்க. நானும் உங்களை இங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான், உங்கள்கிட்ட ஃப்ரீயாக தானே பேசிகிட்டு இருக்கோம். சிங்கப்பெண் பாதுகாப்பு தடை தெரியுமா? ஆல் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் தெரியுங்களா? தெரியுமா? சரியா? பெண்களுக்காக அவ்வளோ பாதுகாப்பு, அவ்வளோ இது நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த ஹெல்ப்லைன் நம்பர், உங்களுக்கு எனி இஷ்யூஸ், குட் டச் பேட் டச் அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். சிம்பிளாக குட் டச் பேட் டச் சொல்கிறேன். ஸ்விம்மிங் ட்ரெஸ் பார்த்துறீங்களா? ஸ்விம்மிங் ட்ரெஸ் நம்ம பாடியில் எங்கெங்கெல்லாம் டச் ஆகுதோ அங்கே யாரையும் டச் பண்ணக்கூடாது. அங்கே டச் பண்ணாங்கன்னா அது பேட் டச். ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸை விட்டு அவுட்டரில் நமக்கு நெருங்கிய அப்பா அம்மா அவங்க டச் பண்ணலாம், வேறு யாரும் டச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாமல் யாராவது சாக்லேட்ஸ் எதாவது கொடுத்தாங்க, அன்வான்டான ஸ்பீச் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட டீச்சர்ஸ்டே இருந்தாலும் பேரண்ட்ஸ்டே இருந்தாலும் உடனே தெரிவிச்சிடணும். சரியா? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. ஸ்போர்ட்ஸ் டேன்னு கொண்டு வந்து நீங்கள் உங்கள் அவேர்னஸை கொடுக்குறது இங்கே யூஸ் பண்ணிக்கிறீங்க, அதானே நினைக்கிறீங்க? ஏன்னா என்னோடய ஸ்கூலில் படித்தவங்க, என்னோடய ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸாக இருந்தாலும், என்னோடய ஸ்கூலில் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் அவங்க இதனால் பாதிக்கப்படக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் டைம் எக்ஸ் பண்ணி உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன். சரிங்களா? கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், சைபர் கிரைம் சொல்லியிருக்கோம், பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்க. ஃபுட்டு டெய்லி எப்பயுமே நான் இட்லி சாப்பிட்றேன், சப்பாத்தி சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் இந்த ரொட்டீனாக ஃபாலோ பண்ணாதீங்க. ஏற்கனவே உங்கள் 10th புக்லேயோ 8th புக்லேயோ சரிவிகித உணவு சொல்லியிருப்பாங்களா?
சரி விகித உணவு ஒரு பாக்ஸ் இருக்குமா, ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும், கீழே காய்கறிகள் அதிகமாக இருக்கும், அடுத்த புரதம், இறைச்சி, லாஸ்ட்டில் கொழுப்பு உணர்வுகள் இதுதான் இருக்கும். சரிங்களா? நம்ம ரொட்டீனில் கம்பல்சரி இப்போ இருக்கிற உங்கள் இதில் காலையில் கம்பல்சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 2 முட்டை எடுத்துக்கணும், கொஞ்சம் சுண்டல், புரதம் அதிகமாக எடுத்துக்கோங்க, இட்லி எடுத்துக்கோங்க. இந்த ஆரோக்கியமான இதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. முக்கியமாக என்னோட டீச்சர்ஸ்க்கு நான் என்னோட ஒரே வேண்டுகோள் என்னென்னா, 1 இயருக்கு 1 டைமு கம்பல்சரி உங்கள் பாடியை செக் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு ஃபுல் பாடி செக்கப். உங்கள் சாப்பாடு இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆகிருக்கும், ஐ மீன் நம்பர் தான் ஏஜ், உங்களை யாரை பார்த்தாலும் அந்த ஏஜ் தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன் அந்த ஏஜுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு டெய்லியும் பாடி செக்கப் கம்பல்சரி நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா அது உங்களுக்காக, நம்ம குடும்பத்துக்காக அதை நீங்கள் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். 1 வருஷத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணிங்கன்னா எந்த இதுவாக இருந்தாலும் முன்னாடியே தெரிஞ்சிடும். நீங்கள் கம்பல்சரி சரிவிகித உணவு தான் எடுக்கணும். காலையில் நீங்கள் ரொட்டீனாக எடுக்கிற இந்த தோசை, பொங்கல் இதெல்லாம் மாற்றிட்டு நீங்கள் முட்டை, சுண்டல் இந்த மாதிரி எங்கள் டீச்சர்ஸ் ஆரோக்கியமாக இருந்தால் தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பிரைட்டான லைஃப் வரும். சரிங்களா? கம்பல்சரி எங்கள் டீச்சர்ஸ் நீங்கள் நான் சொன்னதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, லாஸ்ட்டாக ஓகே, ஃபைனலாக நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு சின்ன ஒரே ஒரு குட்டி கதை. ஓகேவா? இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா பேர்ட்ஸு, பறவைகள், சரிங்களா, பறவைகள், விலங்குகள் எல்லாத்துக்குமே கலர் இல்லை. ஸ்டார்டிங்கில் அது என்ன கலரில் இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் மட்டும்தான் இருந்துச்சு. காடு வராரு, காடு வந்து எல்லா பறவைகளுக்குமே கலர் கொடுக்குறேன்னு ஆசைப்பட்றாரு. அதனால் எல்லா பேர்ட்ஸையும் வர சொல்கிறாரு, எல்லா பேர்ட்ஸுக்கும் வர சொல்கிறாரு. எல்லா பேர்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு வருது. இந்த கொக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துச்சு, அதனால் அது வரல, அது இன்னமும் ஒயிட் கலராக தான் இருக்குது. சரிங்களா? மற்ற பேர்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பேர்ட்ஸ் மட்டும் அண்டார்டிகா இருக்குல்ல, அவ்வளோ லாங்லேருந்து இருக்குது. அந்த லாங்லேருந்து அது வரும்போது புயல் அடிக்குது, மழை அடிக்குது, நல்லா வெயில், அப்பயும் அது விடலை. அந்த தன்னோட விடாமுயற்சியாக தனக்குள்ளே சொல்லிக்குது, நான் கம்பல்சரி வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. லாஸ்ட் டே கடவுள் எல்லா பேர்ட்ஸ்க்கும் கலர் கொடுத்துட்டாரு. அப்பா மட்டும் கலர் தீர்ந்து போச்சு. அந்த பேர்ட்ஸ் வருது, கடவுள் பார்க்குறாரு, அது என்னென்னலாம் செஞ்சுருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கு, எவ்வளோ தூரம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, என்கிட்ட இப்போ கலர் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்றாரு. அந்த பேர்ட் சொல்லுது, நான் இவ்வளோ தன்னம்பிக்கை, இவ்வளோ விடாமுயற்சியோடு வந்திருக்கேன், எனக்கு கலர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, கடவுள் எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்துட்டு, சரி இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால, விடாமுயற்சி தன்னம்பிக்கையோடு கஷ்டப்பட்டதுனால அதுக்கு கலர் கொடுக்குறாரு. அப்படி கொடுத்த கலர் தான், ஐ மீன் அந்த இருக்க காலி டப்பா எல்லாத்தையும் கொடுத்த கலர் தான் பேர்ட்ஸ்லே அழகான பேர்ட்ஸ், பஞ்சவர்ண கிளி. சரிங்களா? பஞ்சவர்ண கிளி இவ்வளோ அழகாக இருக்குன்னா முக்கியமான காரணம் அது எடுத்த செயலில் உறுதி, அது தன் மேலே வச்சிருக்க தன்னம்பிக்கை. சரிங்களா? எந்த செயலையும் உள்ள இங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே ஒரு பஞ்சவர்ண கிளீஸ், எல்லாமே பஞ்சவர்ண கிளீஸ் தானே? சொல்லுங்க. அப்போ உங்க செயலில் உறுதி, தன்னம்பிக்கை கம்பல்சரி இருக்கணும். சரி, ஓகே, நான் முடிச்சுக்கிறேன். எல்லாரும் டெய்லியும் ஒரு திருக்குறள் படிக்கணும். திருக்குறள் மஸ்ட்டு, திருக்குறள் கம்பல்சரி படிக்கணும். நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் சொல்கிறேன், அந்த திருக்குறள் சொன்னீங்கன்னா அதோட முடிச்சுப்பேன். சரிங்களா? எல்லாருமே சேர்ந்து சொல்லணும். ஈன்றால் பசி காண்பாயினும், ஈன்றால் பசி காண்பாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் செயல். இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 சிறந்தவர் நம்ம பெற்றெடுத்த தாய். சரிங்களா? நம்மளோட அம்மா பசியில் இருந்தால் கூட நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, சான்றோர் பழிக்கும் செயல், தவறான செயல்கள், எந்த ஒரு நம்ம தூங்குறது கூட தப்பு தான். ஐ மீன் நார்மல் டைமில் இல்லை, படிக்காமல் தூங்குறது, கிளாஸ் டைமில் தூங்குறது, டீச்சர்ஸை மதிக்காதது, முக்கியமாக டீச்சர்ஸை மதிக்காதது, மற்ற பசங்களை அடிக்கிறது, பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது, தன்னோட லைஃப்பில் லட்சியம் என்ன அப்படின்னு இல்லாமல் இருக்கிறது எல்லாமே தப்பு தான். இதை எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களோட லைஃப் பிரைட்டாக இருக்க டீச்சர் சொல்கிறத கேளுங்க. ஓகே, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளோட ஸ்கூல், அதுக்கு அந்த ஸ்கூலுக்கு
என்னோட மனமார்ந்த நன்றிகள். நான் இதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் இந்த ஸ்கூலுக்காக நான் எப்போவும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். எவ்வளோ வேலையில் இருந்தாலும் இந்த ஸ்கூலுக்கு வந்தது இது இந்த ஸ்கூல் இல்லை, இது என்னோட ஸ்கூல். சரிங்களா? சரி, ஓகே, ஆல் த பெஸ்ட். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இவ்வளோ டைம் கேட்டதுக்கு. அடுத்தபடியாக தலைமை காவலர் திரு டி தமிழ்ச்செல்வன் அவர்கள் சிறப்புரை. மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது காவல் சொந்தங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகம் பேச விரும்பல, ஒரே ஒரு பாயிண்ட் தான். எங்கள் போலீஸில் ட்ரைனிங்கில் சொல்லுவாங்க, ஒரு துப்பாக்கி சுடும் வீரருக்கு தேவையான தகுதி என்ன அப்படின்ட்டு. குட் ஹோல்டிங், அந்த வெப்பன் வந்து கரெக்டாக பிடிக்கணும். குட் எய்மிங், கரெக்டாக டார்கெட்டை எய்ம் பண்ணணும். அண்ட் குட் ட்ரிகர் ஆப்ரேஷன், அந்த வெப்பனோட ட்ரிகரை கரெக்டாக ஆப்ரேட் பண்ணணும். இது இருந்தால் தான் ஒரு துப்பாக்கி சுடும் வீரர் அவருடைய டார்கெட்டை கரெக்டாக அச்சீவ் பண்ணுவார். ஸோ மாணவ செல்வங்களாகிய நீங்கள், உங்களுக்கு என்ன தேவை? கல்வி, ஒழுக்கம் மற்றும் இந்த ரெண்டையும் தாங்கிறதுக்கு உங்கள் உடம்பில் வலு இருக்கணும், பலம் இருக்கணும். இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க, a sound mind in a sound body. ஸோ ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியன்றதை இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வெயில் ஏறிட்டு இருக்கு, டைம் இல்லை. சரி, நாங்கள் காவல்துறையிலேருந்து எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம். என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கிறோம்? எங்களோட எவ்வளோ பொசிஷன் நல்லவங்களாம் இருக்கிறாங்க, நல்ல இடத்துல இருக்கிறாங்க. ஏன் வந்திருக்கிறோம்? நம்ம சைடில் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்றதை பற்றி சரியான விழிப்புணர்வு இல்லை. 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் வந்து போலீஸ் ஆகலாம். எனி டிகிரி எஸ்ஐ அண்ட் அபவ். அபவ் மீன்ஸ் ஐபிஎஸ் இன்க்ளூடிங். சரிங்களா? இன் ஃபியூச்சரில் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து படித்தவங்க நிறைய பேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும். என்ன சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறீங்களா? மற்ற எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஒருத்தர் கேள்வி கேட்க முடியாது. ஒரு நல்லது பண்ணுறதுக்கு, ஒருத்தர் தண்டிக்கிறதுக்கு யாரையா கேட்க முடியுமா? ஸோ அதனால் உங்களில் பல பேர் காவல்துறைக்கு வரணும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த விளையாட்டு தின நாளில் எங்களை அழைச்சி சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். ஒன் செகண்ட். நன்றி சார், என்னோட ஃப்ரெண்டு தான், கொடுக்குள்ள 2 நிமிஷத்தில் முடிச்சிருங்க அப்படின்னாரு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ தமிழ். அடுத்ததாக நன்றி உரையை நல்க முதுகலையா. அடுத்ததாக உங்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நம்முடைய உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள், நம்முடைய திரு அன்பழகன் அவர்களுக்கும் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் திருமதி ஆரோக்கியமேரி அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி சார், நன்றி. அடுத்ததாக நன்றி உரையாற்ற நம்முடைய முதுகலை வேதியியல் ஆசிரியர் திரு இந்து ஜெயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எம் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, இங்கு வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி சொல்லும் நாவினிற்கு நன்மை என்றும் தங்கும், நன்றி மறவா நெஞ்சினிற்கு நல்லொழுக்கம் என்றும் பொங்கும் என்னும் வரிகளுக்கு இணங்க நன்றி கூற வந்திருக்கிறேன். முதலில் எம் பள்ளி ஆண்டு விளையாட்டு விழா
சிறப்பாக நடைபெற அனுமதி அளித்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் எம் பள்ளி தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எம் பள்ளி மாணவர்களை இவ்விளையாட்டிலே சிறந்து விளங்க ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு நல்லதொரு அறிவுரை வழங்கிய எம் பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் இன்று தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியும் சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடைபெற அதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் விளையாட்டுத்துறை ஆசிரியர்களுக்கும் இவ்விளையாட்டினை நடத்தி கொடுக்க தங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு ஒலிம்பிக்கினுடைய மோட்டோ, ஒலிம்பிக் முழக்கம் என்னவென்றால் ஹையர், ஸ்ட்ராங்கர் அண்ட் ஃபாஸ்டர். வேகமாக, வலிமையாக, உயரமாக, இதுதான் ஒலிம்பிக்கினுடைய மோட்டோ. ஓகே, இதை நீங்கள் கடைபிடித்து இன்றைய விளையாட்டுப் போட்டியிலே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி வழங்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரையாற்றிய ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. இதோ நமது தூய இருதய மேல்நிலைப் பள்ளியில் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட் தடகள போட்டியினுடைய துவக்க விழாவானது இப்போது தொடங்குகிறது. மாணவ மாணவிகள் அமைதியாக அப்படியே எழுந்து நிற்கவும். குயிக் ஃபாஸ்ட். School, attention. Student is attention. National anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे जाहे तब शुभ आशीष माहे गाहे तब से गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் விளையாட்டு போட்டிக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதல் நிகழ்வாக 3000 meters under 19 3000 meters. This is called from 3000 meters under 19. Boys, first call.
பாய்ஸ் கீழே உட்காரு. முதல் நிகழ்வாக this is the first call for under 19 3000 meters boys. தம்பி 19 பாய்ஸ் சீக்கிரம் வாப்பா. 3000 மீட்டர்ஸ் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் இங்கே வந்து இங்கே வா. கால் ரூமுக்கு வந்துருப்பா. இதான் கால் ரூம். இனிமேல் ஒவ்வொரு காலும் வந்து இங்கே தான் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்கும்போது ஒவ்வொரு கால் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்டு கால். தேர்டு கால் அப்போ எல்லோரும் வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து நான் ஈவெண்ட்டில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா? கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. 10 o'clock முடிக்கும்னு நினச்சோம். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் விரைவாக வந்துடுங்க. ஒரு மார்னிங் 12 o'clock முடித்தாதான் அடுத்தது வந்து ஈவினிங் ஃபீல்டு ஈவெண்ட் நடத்தணும். அதுக்கப்புறம் வெயில் ஏறிடும். அதனால் மாணவ மாணவிகள் விரைவாக போட்டியில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். Under 19 1500 meter girls, this is second call for them. Get ready. இந்த ஹவுஸ் லீடர்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இங்கே வந்துருப்பா. எல்லோரும் இங்கே வந்துரு. அங்கே உட்காந்துருக்கிற விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்கள் எல்லாம் இங்கே வந்துரு. எல்லோரும் இங்கே வந்துருப்பா. இனிமேல் இங்கே வந்துரு. இங்கே வந்துரு. கால் ரூமுக்கு வந்துடுறா. அங்கே ஏன் உட்காந்துருக்கிற? எல்லோரும் இங்கே வந்துரு. அனைத்து விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்கள் இங்கே வந்துரு. அண்ணா 19 வந்தாச்சப்பா. 19 3000 மீட்டர் யாரா? யாருமே வரலையா? லீடர்ஸ் எங்கடா? ஹவுஸ் லீடர்ஸ் எங்க? அட 19 பச்சைக்குடி. அட 19 ரெட் ஹவுஸ் ஏ ஜெரால்ட் 11th B, எஸ் வினோத் குமார் 11th B. ரெட் ஹவுஸ். அப்படியே உட்காருப்பா. பாய்ஸ் அப்படியே இங்கே உட்காரு. கேர்ள்ஸ் இப்படி உட்காருமா. இல்லைனா பாய்ஸ் இங்கே உட்காரு, கேர்ள்ஸ் அங்கே உட்காரு. கேர்ள்ஸ் அப்படியே உட்காருமா. பாய்ஸ் இந்த பக்கம் வந்துரு. 3000 மீட்டர் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் அட 19 பாய்ஸ் 19 வயதுக்கு உட்பட்ட பிரிவில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் விரைவாக வாங்க. Under 19 3000 meters boys, please get ready. This is the last call for you. Be alert and get ready. சீக்கிரம் தயாராவே.
Clap and encourage. All the students clap. Up, up. Run, run, run. மாணவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சுற்றி அமர்ந்திருப்பவர்கள் வீரர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். அடுத்ததாக அண்டர் 19 1500 மீட்டர்ஸ் கேர்ள்ஸ் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மீட்டர்ஸ் 1500 மீட்டர் அண்டர் 19 கேர்ள்ஸ் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பத்து சுற்றுகளில் 3 சுற்றுகள் நிறைவடைந்த நிலையில் வீரர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்துமாறு மாணவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.
மாணவர்கள் வெற்றி என்கிற இலக்கை நோக்கி மைதானத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதற்கு இலக்காக மாணவர்கள் உற்சாகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் ஓடுகிற பொழுது அந்தந்த குழுவை சார்ந்த மாணவர்கள் அவர்களது குழுவிற்கு பலம் சேர்க்கிற விதமாக, புள்ளி சேர்க்கிற விதமாக கரவொலி எழுப்பி அவர்களை உற்சாகமூட்ட அன்போடு அழைக்கிறோம். 19 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கு பெண்கள் தயாராகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பெண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்குள்ளே கலந்து கொள்ளக்கூடிய பெண்கள் ஓடுகளத்திலே தயாராகுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது ஆண்கள் ஓடிக்கொண்டிருப்பது 3000 மீட்டர். மைதானத்தை 10 முறை சுற்றி வர வேண்டும். 6வது முறையை கடந்து நம்முடைய மாணவ செல்வங்கள், வருங்கால ஒலிம்பிக் வீரர்கள் மைதானத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உற்சாகமூட்டி கரவொலி எழுப்பி உற்சாகமூட்ட அன்போடு அழைக்கிறோம். பெண்களுக்கான 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மைதானத்தை சுற்றி someone with a PhD. Are you really my dad? You're old and sad. So diggity hey. Diggity hey. ஏழாவது சுற்று நிறைவடைய உள்ள நிலையில் வீரர்கள் 8வது சுற்றிற்கு அடியெடுத்து வைக்கின்றார்கள். உங்களது உற்சாக கைத்தட்டல் அவர்களுக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது. வீரர்கள் சோர்வடையாமல் சுற்றி அமைந்திருக்கும் மாணவர்கள் அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு. கமிட்டி மெம்பர்ஸ் என்று ஆசிரியர்கள் அவர்களுக்கான பணி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நடைபெறுகின்ற விளையாட்டு போட்டியிலே ஏதேனும் விதிமீறல்கள் நடந்தாலோ அல்லது ஏதேனும் வழிகாட்டுதல்கள் தேவைப்பட்டாலோ இவர்களை அணுக வேண்டும். வி ரட்சக சார், இன்ப ஜெயராஜ் சார், ஜெய சந்தோஷ்குமார் மிஸ், சகுந்தலா மிஸ், பெரியநாயகி இவர்களை அணுகி உங்களது சந்தேகங்கள் அல்லது உங்களது தேவைகளுக்கு அவர்களை அணுக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். The 11th NSS boys அங்கே தண்ணீர் ஏற்பாடு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களுக்கு, வீரர்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு தண்ணீர் தயார் செய்வதற்கு நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் ஒத்துழைப்பு தர அன்போடு அழைக்கிறோம். விளையாட்டு வீரர்கள் 9வது சுற்றில் மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மாணவ மாணவிகள் அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துங்கள். முதலாவதாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாணவருக்கு வாழ்த்துக்கள்.
இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துங்கள் மாணவ மாணவிகளே, கரவொலி எழுப்புங்கள். ரெஃப்ரெஷ்மெண்ட் டீம் ஆசிரியர்கள் மரியன் மணிராஜ், பெரியநாயகசாமி, ஆரோக்கிய சின்னப்பராஜ், ஜோசப் நெப்போலியன், ஜான் விக் இவர்கள் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர் போன்ற அனைத்து ஏற்பாட்டையும் தயார் நிலை வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பெண்களுக்கான 1500 மீட்டர் இதுவே இறுதி அழைப்பு. This is call for 1500 meters. Last call. This is the last 1500 meters goals. அஞ்சு ரவுண்டு சார், அது முடிஞ்சு 5:30. ஸ்டார்டிங் லைன் வந்தால் 6 ரவுண்டு, அதுலேருந்து 5 ரவுண்டு. She is pretty young, so hey. மாணவிகள் ஃபர்ஸ்ட் ட்ராக்ல ஓடுங்கம்மா, வேகமா ஓடுங்க. ஃபர்ஸ்ட் ட்ராக்ல ஓடுமா. மைதானத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மாணவிகள் கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படு. கரகோஷம் எழுப்புங்க. கரவொலி எழுப்பி நமது சிங்க பெண்களை உற்சாகமூட்ட உங்களை அன்போடு அழைக்கிறோம். Set the pace, feel momentum, no excuse. It's a fuel you cannot lose. 1, 2, 3, go harder. 1, 2, 3, go harder. Look around the room and shaking, everybody's fully taken. Stop it, stop it, stop it. Speed it up, speed it up. Power. அங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்குற பிள்ளைங்கள கை தட்டலாம்ல. வருங்கால தமிழகத்தினுடைய சிங்கப்பெண் படையிலே சேர இருக்கின்ற நமது பள்ளியினுடைய சிங்கப்பெண் அணியினர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உற்சாகமூட்டி வாழ்த்த வரவேற்க பெண்கள் ஆர்வத்தோடு கரவொலி எழுப்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
attack the body hard, no hesitation, no delay. Tonight the rhythm leads the way. Heat is rising, beat don't lie. Every move is amplified. From the city to the crowd, this is sound that shakes it loud. Left side, hit, right side, hit, right side, hit. உற்சாகமாக ஓடக்கூடிய பெண்களுக்கு இந்த பாடலானது டெடிகேட்டட் செய்யப்படுகிறது. தம்பி இந்த 3000 மீட்டர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பாய்ஸ் இங்க வந்துருப்பா. 3000 மீட்டர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பாய்ஸ் இங்க வந்துரு. வெற்றி அறிவிப்பு மேடையில் உங்களை ஏற்றி அறிவிப்பார்கள். அதனால் ஒவ்வொரு ஈவெண்டிலும் பங்கு பெற்ற மாணவ மாணவிகள் அங்க போயிடுங்க, அந்த ஸ்டேஜ் கிட்ட போயிடுங்க. அங்க அறிவிப்பு மேடை உங்களை வந்து அறிவிச்சு உங்களுக்கு கரகோஷம் எழுப்புவார்கள். உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. கேரு 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 நெஞ்சு பல்லை கொண்டு கேரு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆயுதமே வணங்குமே. நன்றி கடல் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏற்றுமே. மாணவர்கள் அனைவரும் களத்தில் இருக்கும் வீராங்கனைகளை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். பாய்ஸ், ஸ்போர்ட்ஸ் டே, cheer up, come on. பற்றும் அந்த தீயை நீ பயமின்றி துணிந்து செல்ல. தற்பொழுது ஆடுகளத்தில் உள்ள மாணவிகளை உற்சாகப்படுத்துமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்வாக அண்டர் 17 1500 மீட்டர்ஸ் பாய்ஸ் தயாராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அண்டர் 17 1500 மீட்டர்ஸ் பாய்ஸ் ரெடியாகுங்கப்பா. அடுத்த ஈவென்ட் மீட்டர்ஸ் பாய்ஸ் அண்டர் 17. உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது. பரிதாபம் காட்டும் என்ற வட்டத்தோடும் கிடையாது. நடந்து முடிந்த ஆண்களுக்கான 3000 மீட்டர் ஓட்ட பந்தயத்திலே வெற்றி பெற்ற வீரர்கள் இப்பொழுது வெற்றி மேடையிலே சிறப்பிக்கப்படுகிறார்கள். மூன்றாவது இடத்தை பெறக்கூடியவர் கிருஷ்ணகுமார் 12th A1 கிரீன் ஹவுஸ். இரண்டாவது இடத்தை பெறக்கூடியவர் ஆர் சந்தோஷ்குமார் 12th A2 ப்ளூ ஹவுஸ். முதலிடத்தை பெறக்கூடியவர் ஆர் மருதுபாண்டி 12th A ப்ளூ ஹவுஸ். அவர்கள் வெற்றி மேடையிலே இருக்கிறார்கள். பிரபு சார், தேர்ட் பிளேஸ் NSS வாலண்டியர்ஸ் ஒரு 4 பேரை இங்க அனுப்புங்க சார். வெயிட் பண்ணு மேல நில்லு. கிருஷ்ணகுமார், கிருஷ்ணகுமார் ஏழ்ரை கிருஷ்ணகுமார் ஏழ்ரை ரவுண்டு. This is the
வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் போட்டியிலே பங்கெடுத்த மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். This is the last call for 1500 meter boys. This is the last 1000 boys. இதுவே இறுதி அழைப்பு 1500 மீட்டர் அண்டர் 17 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இப்போது ஆரம்பிக்கப்படுகிறது. இதுவே இறுதி அழைப்பு. அதற்கு அடுத்தபடியாக under 19 800 meters boys. This is the first call for under 19 800 meters boys. இங்க வந்துருமா கால் ரூம் வந்துரு. 800 மீட்டர்ஸ்ல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் கால் ரூமுக்கு வந்துரு. இந்த 1500 மீட்டர் ஓட்ட போட்டி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அண்டர் 19 800 மீட்டர்ஸ் பாய்ஸ் கவனிப்பு. அந்த 3000 மீட்டர்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் முதலாவதாகவும் மூன்றாவதாகவும் வந்த மாணவர், அதே போன்று 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலே முதலாவதாகவும் மூன்றாவதும் வந்த அந்த பெண்கள் இங்கே சிறப்பு விருந்தினர் இடத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரும்ப சொல்றோம், இப்போது நடந்து முடிந்த 3000 மீட்டர் ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயத்திலே முதல் மற்றும் மூன்றாவது இடம், அதே மாதிரி பெண்களுக்கான முதல் மற்றும் மூன்றாவது இடத்தை பிடித்த பெண்கள் விழா மேடைக்கு வரவும். சந்தோஷ் 12th A to சந்தோஷ், 12th A to சந்தோஷ். தாரணி ஸ்டேஜ் வாமா. தாரணி பெண்களுக்கான 1500 மீட்டர் 19 வயதிற்குட்பட்டவர்களுக்கான ஓட்டப்பந்தயத்திலே வெற்றி பெற்ற பெண்கள் டி தாரணி 12th A Blue House, K Abhirami 12th A1 Green House, S Sunita 11th D
ரெட் ஹவுஸ். தாரணி முதல் இடம், அபிராமி இரண்டாவது இடம், சுனிதா மூன்றாவது இடம். அவர்களை வெற்றி மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அதற்கு அடுத்த போட்டியாக this is the last for 19,800 meters. This is the last call for under 19,800 meters. இதுவே இறுதி அழைப்பு. under 19 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான 800 மீட்டர் ஓட்டம். இதுவே இறுதி அழைப்பு. சீக்கிரம் வந்துருப்பா, ஸ்டார்டிங் போயிட்டு வா தம்பி. கால் ரூம் வந்துரு பாய்ஸ். அடுத்த போட்டி நடந்துட்டே இருக்கணும், அதனால விரைவா வாங்கப்பா. பிடி சார் வாங்கங்க. கிருஷ்ணகுமார் 12th A1. கிருஷ்ணகுமார் வாங்க. எனது அருமையான பிள்ளைகளை, இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் 3000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இப்பொழுது அவர்களை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக ஊக்கத்தொகை வழங்குகிறார். மாணவர்கள் அனைவரும் கைத்தட்டி அவர்களுக்கு மகிழ்ச்சியை சமர்ப்பிப்போம். இரண்டாம் பரிசு வழங்கி பெற்றவர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்குகிறது. மூன்றாம் பரிசு பெற்ற மாணவருக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றி. நன்றி சார், தமிழ் சார், நன்றி. 19,800 meters. First place goes to D. Dharani, 12th A, Blue House. Second place goes to Abhirami, 12th A1, Green House. Clap. Where is the Green House? Third place goes to Sunita, 11th B, Red House. Congratulations for the winners. They are also congratulated by M. Anbalagan avargal, giving prizes to the winners. Dharani, D. Dharani. Thank you sir, thank you, thank you. Second place Abhirami, 12th A1, Greenhouse. Under 19,800 meters. Thank you. கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் கால் ரூமுக்கு வாப்பா. Thank you sir. Third place. 19,800 meters இங்க வா. இங்க வா. 11th B. எல்லாரும் இங்க வா. கால் ரூமுக்கு வந்துரு. அங்க போய் ஸ்டார்டிங் பாக்ல நிக்காத. இங்க வந்து நீங்க கால் ரூமுக்கு வந்தா தான் யாரும் இல்ல இருக்கறான்னு தெரியும். நீங்க போய் அங்க போய் ஸ்டார்டிங் பாக்ல நின்னா இல்லாதவங்க எல்லாம் கூப்பிடலாம். அதுக்கு தான் சொல்றது கால் ரூமுக்கு வர சொல்றேன். உட்கார். 800 உட்கார்றா. 800 meters உட்கார். அது முடிஞ்சு. 800 meters 19 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான 800 meters.
19 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான 800 மீட்டர்ஸ் போட்டி. கால் ரூமுக்கு சீக்கிரம் வாங்கப்பா. 3 பேர் தான் இருக்கிறான். 19 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான 800 மீட்டர்ஸ் போட்டி. 3 பேர் தான் இருக்கிறான். அவ்வளவுதானா? நீ எந்த கோஸ்ரா? ப்ளூ ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ், ரெட் ஹவுஸ். மீதியெல்லாம் எங்கடா? டைம் ஆகிட்டே இருக்குடா. அடுத்தடுத்த போட்டி நடந்துட்டே இருக்கணும். 12 மணிக்குள்ள போட்டி முடிக்கணும்னு சொல்லியிருக்குது. கால் ரூமுக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கணும்னு சொல்றேன். சார், ஃபினிஷ் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஆசிரியர் கவனிச்சிருக்கு. இந்த டேட் ஆஃப் பர்த் இது பண்ணி அனுப்புங்க சார். டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் எழுதணும். டேட் ஆஃப் பர்த் சேர்த்து தான் எழுதணும். அதனால் கொஞ்சம் டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணி அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எத்தனை ஹவுஸ்? 4 ஹவுஸ் தான் இருக்குது. டக்குன்னு வாடா தம்பி. ஒவ்வொரு அணிகளும் வீராங்கனைகளும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே கால் ரூமுக்கு வந்துட்ட பிறகு தான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் அனுப்புவோம். போய் நேராக கலந்துக்கூடாது. இப்போ லைனா போடா, லைனா போடா. இந்த கேட் லீடர்ஸ் கொஞ்சம் கவனி. ஸ்கூல் கேட் லீடர்ஸ், ஸ்கூல்ல இருக்கிற எல்லா படிக்கட்டுடைய கேட்டு, மேலே போகிற ரூம் உடைய கேட் எல்லாம் போட்டிடுங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாருமே மேலே வந்து ஸ்கூல் கிளாஸ் ரூம் போகவே கூடாது. பிரேக் விட்டாலும் சரி, எதாலும் சரி, கிளாஸ் ரூம் பக்கம் யாரும் போகக்கூடாது. நாங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் கிளாஸ் ரூம் போகணும். அதேமாரி ஸ்கூல் கேம்பஸ் தாண்டி வெளியில் யாரும் போகக்கூடாது. ஸ்கூல் கேட்டு எங்கேயுமே டீச்சர்ஸோட பென்ஸ்லாம் போகக்கூடாது. கரகோஷம் எழுப்பி வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். Up. Come on. Up. Boys, மாணவர்களை உற்சாகப்படுத்துங்கள். எல்லாம் இந்த கையை கட்டிட்டு இருக்கீங்க மாணவர்களே. கொஞ்சம் உங்க This is the first call bar. Under 17 boys, 800 meters. This is the first call bar under 17 boys, 800 meters.
அடுத்தபடியாக this is the last call for under 17 800 meters boys. This is the last call for under 17 800 meters boys. இங்கே இறுதி அழைப்பு 9-10 மாணவர்களுக்கான 800 மீட்டர்ஸ் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயம். இதுவே இறுதி அழைப்பு 9-10 மாணவர்களுக்கான ஓட்டப்பந்தயம். சீக்கிரமா வந்துருக்கோம். அடுத்தடுத்து போட்டி நடந்துட்டே இருக்கோம். அதனால கால் ரூம் சொல்லும் போது டக்குன்னு வந்து நின்றுட்டே இருக்கணும். கால் ரூம்ல சொல்லும் போது டக்குன்னு வந்து நின்றுட்டே இருக்கணும். இப்போது அனைத்து மாணவிகளுக்கும் ஒரு 10 நிமிஷம் பிரேக்கு. யாரும் வந்து மைதானத்துக்குள்ள வரக்கூடாது, புரியுதா? ட்ராக்குக்குள்ள யாரும் வரக்கூடாது. இங்கே ட்ராக் இருக்கு, அங்கே வந்து லாங் ஜம்ப் இருக்கு, அங்கே டிஸ்கஸ் த்ரோ, அங்கே ஷார்ட் போட், இதெல்லாம் நிறைய போட்டு வச்சுக்கிறோம். எதையும் அழிக்காம பிரேக் போயிட்டு வரணும், அப்படியே வரணும். பாய்ஸ் வந்து பாத்ரூமுக்கு போகிறவங்க அப்படியே கிடக்கும். அப்படி வந்து ஹேண்ட்பால் கொண்டவங்க வந்து அப்படி போயிடும். ட்ராக்குக்குள்ளே யாரும் வரக்கூடாது. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கிளாஸ் ரூமில் யாரும் எந்த மாணவிகளும் இருக்கக்கூடாது, புரியுதா? எந்த மாணவிகளும் கிளாஸ் ரூமில் இருக்கவே கூடாது. அந்த 800 மீட்டர் ஓட்டப்பந்தயம் பாய்ஸ்க்கு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அண்டர் 14 600 மீட்டர்ஸ் பாய்ஸ். இப்போ வந்து ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட் படிக்கிறோம்பா. இந்த போட்டியெல்லாம் இங்கே நடைபெறும். அதனால ஏற்கனவே பெயர் கொடுக்காம இருந்த மாணவிகளும் இப்போ வந்து பெயர் கொடுத்துக்கலாம். ஒரு அணிக்கு 2 வீரர்கள் கலந்து கொள்ளலாம், புரியுதா? ஒரு அணிக்கு ப்ளூ ஹவுஸ்னா ப்ளூ ஹவுஸுக்கு ஒரு கேடல்ல இப்போ அண்டர் 14 அண்டர் 17 அண்டர் 19 ஒரு கேடல்ல 2 வீரர்கள் கலந்து கொள்ளலாம். அப்படி ஏற்கனவே பெயர் கொடுக்காம இப்போ வந்து பெயர் பதிவு செஞ்சு ஓடிக்கலாம், புரியுதா? Under 14 600 meter boys, under 19 400 meter girls, under 17 400 meter boys, under 14 100 meters boys, under 14 100 meters girls, under 17 100 meters boys, under 17 100